சினிமாவில் ஹீரோயின்களை கட்டி பிடிச்சிட்டு உடனே வந்த உடனே இளைஞர் அணி தலைவர், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தாது? கட்சியிலையும் ஒரு ஜனநாயகம் வேணாமா? சீனியாரிட்டி வேணாமா? பிளண்ட் ஆஃப் யூத் அண்ட் ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்களும் முதியவர்களும் சேர்ந்து உள்ள கலவையாக தான் இருக்கணும். எல்லாம் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குட்டிச்சவராக போயிடும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு எலெக்ஷன்லையாச்சும் திருமாவளவனை தனியாக போட்டி போட வைங்க. அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே அவரை ரைட்டு நீங்களும் ஒரு பெரிய அரசியல் தலைவர்களான்னு ஏற்றுக்கொள்கிறேன். நிர்மலா சீதாராமனை ஒரு எளிமையாக இருக்காருங்கிறதுக்காக நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதயங்கிறதே இல்லையா? உங்களுக்கு மற்றவர்கள்லாம் மனிதர்கள் இல்லையா? புற்றுநோய் வாங்குகிற மருந்துக்கு போய் 12%, இப்போ பெருமையாக அதை 5% குறைத்து விட்டார். அவர் கேட்குறாரு, வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். முதல் செய்தி, உதயநிதி ஸ்டாலினுடன் மோத தயாராகிவிட்ட துரைமுருகன். சமீபமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அவங்க அப்பா டெல்லி அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே கட்சியில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும்னு சொல்லிட்டார். அப்படின்னா இளைஞர்களை கொண்டு வர போகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த உதயநிதிக்கெல்லாம் மூளைங்கிறதே மண்டையில் இல்லையா? ஒரு மிகப்பெரிய கட்சி, உங்கள் அப்பா கட்சி இல்லை, உங்கள் தாத்தா கட்சி இல்லை, அது அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பித்தா 1949. இது ரொம்ப பெருமையாக 75வது ஆண்டு விழான்னு கொண்டாடிக்கிறீங்க. ஒரு கட்சியோடைய அடிப்படை சித்தாந்தம் தெரிய வேணாமா? அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கான், எத்தனை சீனியர் இருக்கான், எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணவன் இருக்கான். இதைத்தான் அவர் இப்போ இவர் சொன்னார் இல்லை, அப்பா வந்தோன்னே மாற்றம்னு. அதுக்கு பதிலாக சொல்கிறார் யார், உங்களுக்கு நம்ம துச்சாதனன் துரைமுருகன் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இளைஞர்கள் வரணும், ஆனால் முன்னாடி இருந்த சீனியர்களையும் பார்க்கணும். கட்சிக்கு அடி வாங்கினவன் உழைச்சவன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். கட்சியில் அடி வாங்கினவன் உழைச்சவன் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களையும் இது பண்ணணும். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணுங்கிறாரு. அது உதயநிதி கொடுத்த அடி, கொஞ்சம் கொஞ்சமாக வரணும்னு. எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள், ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள், கட்சியை நினைத்து வாருங்கள். வந்த உடனே எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கார்கள். உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அடிபட்டவர் நிறைய பேர் இருக்கிறார், உரைப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார், கட்சியிலே வாழ்வு பொண்டாட்டி பொண்ணகிட்ட கட்ட பேர் வாங்குற நிறைய பேர் இருக்கார். சினிமாவில் ஹீரோயின்களை கட்டி பிடிச்சிட்டு உடனே வந்த உடனே இளைஞர் அணி தலைவர், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தாது? கட்சியிலையும் ஒரு ஜனநாயகம் வேணாமா? சீனியாரிட்டி வேணாமா? பிளண்ட் ஆஃப் யூத் அண்ட் ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்களும் முதியவர்களும் சேர்ந்து உள்ள கலவையாக தான் இருக்கணும். எல்லாம் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குட்டிச்சவராக போயிடும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. முதியவர்களுடைய அறிவுரையெல்லாம் வேணும், 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும். இப்போ மோடி இருக்காருன்னா 75 வயசாச்சு, வெறும் இளைஞர்னு 40 வயசு ஆளுகள்லாம் கொண்டு வர முடியாது. அனுபவம் வேணும் ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கெல்லாம். ஒரு மூளைங்கிறது இருக்குதுக்கான்னு தான் எனக்கு சேர்ந்தது. சும்மா இளைஞர்கள் இருந்தீங்கன்னா இப்போ அவர் சொல்கிறாரு அடி வாங்கினவன் இருக்கான், அது போய். ஏன்னா இவங்க எப்போவுமே அடி கொடுத்து தான் பழக்கம், அடி வாங்கியெல்லாம் பழக்கம் இல்லை. எமர்ஜென்சியில் தான் போட்டு அந்த அம்மா கைகாலெல்லாம் ஒடிச்சது. அதில் அந்த துரைமுருகன் தப்பிச்சிட்டார். அதனால் அவர் விவரமாக அப்படியே காயநகத்தினார், தப்பிச்சிட்டார். அதனால் ஆனால் அவங்க அடி வாங்கினதுக்கு அந்த அம்மா தோற்று 1977 தோற்றதுக்கப்புறம் மதுரைக்கு வரும்போது திருப்பி அடித்தாங்க, கல்லை விட்டு அடித்தாங்க, கம்பை வச்சு அடித்தாங்க. அவங்க அடி வாங்கினதா எப்போவுமே சரித்திரமில்லை. திமுகவை பொறுத்தவரை அது ரவுடிகளின் கூட்டம், சமூக விரோதிகளின் கூட்டம், மற்றவர்களை அடித்து தான் பழக்கம். அன்னைக்கு அடி வாங்கிட்டு அவங்கள திருப்பி அடித்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கள் அடித்து கொண்டு தான் இருந்தார்கள் ஒழிய. அதுக்கப்புறம் 1989 ஜெயலலிதாவை பெண்ணுன்னு பார்க்காம இதில் போட்டு அடித்தாங்க, சட்டசபையில் போட்டு. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்லேயே அவங்க 96 அந்த அம்மா தோற்று போன ஒன்று இதுக்கு ஜெயிலுக்கு கொண்டு போய் நிறையா பெருச்சாலியை உள்ளே விட்டு அந்த அம்மாவை கொடுமைப்படுத்தினாங்க. அப்புறம் தான் 2090 தூக்குச்சு. கருணாநிதி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், இவர் தான் ரவுடி, என்ன எவனுமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மித்து இருந்தது, ஒரு மாயை இருந்தது. அதை உடைச்சது அந்த அம்மா தான் தூக்கினாங்க.
தலைக்கு மேலே தூக்கி ஐயோ அம்மானு கத்த வச்சாங்க. அப்போ தான் கருணாநிதிக்கு புரிஞ்சது நம்ம மட்டும் ரவுடி இல்லை, நம்மளை உதைக்கிற ரவுடியும் இருக்கான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 பஞ்சாயத்து தேர்தலில் இதில் உள்ளாட்சி தேர்தலில் சென்னையிலெல்லாம் ரவுடிகளை வச்சு அடித்து பூத்தெல்லாம் உடைச்சி தேர்தல் இதெல்லாம் உடைச்சி தேர்தல் வாக்குச்சாவடியெல்லாம் உடைச்சி அவங்க பண்ணாத ரவுடித்தனமா? அதுக்கு பேரே ரவுடி கட்சி தானே. அதனால் நம்ம துரைமுருகன் சொல்கிறதில்ல நாங்கள் அடி வாங்கணும்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் பெரிய தியாகங்கள் பண்ணா இருக்கிறாரு. குடும்ப இது பெரிய என்ன தியாகம்னா எல்லா கல்ல ஓட்டம் போட்டது பூரா மாவட்ட செயலாளர்கள் இவங்க தான். அவங்கள ஒரே நாளில் வீட்டுக்கு தள்ளிட முடியாதுல்ல. எல்லா அராஜகம் எல்லா வன்முறை எல்லாம் பண்ணி தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. ஒரே நாளில் இவர் நான் வரேன் இளைஞர் எல்லாம் வெளியில் போங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்களா? அவங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேட்பாங்க. சீனியருங்க இப்போவே கேன்னு கேட்கல. 2026 அவ்வளவு எளிதாக இருக்காதுன்னு உங்களுக்கு கொடுக்குற அடி அது. அதனால் இது உங்கள் சொத்து இல்லை உதயநிதி, உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்கள மாற்றுறது நீங்கள் மாற்றலாம். இது ஜனநாயக அமைப்பு திமுகங்கிறது. அது அண்ணாதுரை ஆரம்பித்த அமைப்பு, உங்கள் கருணாநிதியோ உங்கள் ஸ்டாலினோ ஆரம்பித்த அமைப்பு இல்லை. ஏதோ உங்கள் குடும்பத்தை ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் போனால் விட்டுருவாங்களா? திமுக அறக்கட்டையில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கீங்களே, நீங்கள் சம்பாதிச்ச பணமா? அதெல்லாம் ஒவ்வொரு திமுக தொண்டனும் மாவட்ட செயலாளரும் வசூல் செஞ்சு கொடுத்த பணம். எலெக்ஷனுக்கு நீங்கள் வசூல் செஞ்சது எவ்வளோ பேர் கொடுத்துருப்பான்? எவ்வளோ பேர் இங்கே லோக்கலில் இருக்கிறவன்ட்டெல்லாம் பயமுறுத்தி பறித்து நன்கொடைன்னு வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பான். நீங்கள் திமுக அறக்கட்டையில் வச்சுக்கிட்டு இளைஞரில் கொண்டு வர எல்லாம் வெளியில் போங்கன்னு முடியுமா? அதனால் உதயநிதியின் கனவெல்லாம் பழிக்காது. அப்படியே நீங்கள் இளைஞர்களை கொண்டு வந்தால் ஒரு சில ஆண்டுகளில் திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் இவர் சொல்கிறது துரைமுருகன் சொல்கிறது இதில் நாங்கள் ஆதரிக்கிறோம். அவர் சொல்கிறது ரைட்டு. வெறும் இளைஞருங்கிற கூட்டத்தை கூட்டிகிட்டு உதயநிதி தலைமையில் வச்சுக்கிட்டு திமுகவை சீனியருங்க ஆக்கிரமிக்க விடாதீங்க. உதயநிதி என்ற சிறுவரை, அந்த சிறுவரில் அவருக்கு 50 வயசு ஆச்சு. அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்க கட்சியிலே வேதாந்தமே அப்படி தான். 65 வயசான நம்மளாம் சீனியர் சிட்டிசன் ஒன்றுக்கு லாயக்கல்லன்னு வருவான். ஆனால் திமுகவில் இளைஞரணிக்கே நீங்கள் செயலாளராக இருக்கலாம். 93 வயசெல்லாம் நடக்க முடியாது. ஆனால் தள்ளு வண்டியில் சக்கரை நாக்காலில் உட்காந்துக்கிட்டே முதலமைச்சர் இருப்பாங்க. அதுதான் திமுகவின் கலாச்சாரம். அதனால் நீங்கள் இன்றைக்கி இளைஞரை கொண்டு வரணும்னா உங்கள் தாத்தா இருக்கும்போதே இளைஞர்களை கொண்டு வந்திருக்கணும். இப்போ உங்கள் அப்பாவுக்கு 73 வயசாக போகுது. இப்போ அவரை வெளில போய் சொல்லுங்கள், இளைஞர்களை கொண்டு வாங்க, மற்றவங்களும் போங்க. அதைத்தான் துரைமுருகன் சொல்கிறார். துரைமுருகன் சொல்கிற இந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. திமுகவை இளைஞர் என்ற பெயரில் உதயநிதி போன்றவர்கள் ஆக்கிரமிப்பதை சீனியர்கள் விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட திமுகவை எதிர்க்கக்கூடிய சீனியர்களுக்கு எங்களுடைய ஆதரவு எப்போவே நாங்கள் ஆதரவு குரல் கொடுப்போம். கஷ்டப்பட்டவன் அவன் தான். தில்லுமுள்ளு பண்ணாலும் அயோக்கியத்தனம் அக்கிரமங்கள் பண்ணினாலும் எல்லாம் பண்ணி தான் அந்த கட்சியை இன்றைக்கி நிலைநாட்டி வச்சுருக்கான். அதில் தான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு கார் ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா இதில் அமெரிக்காவில் போய்கிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இங்கு உள்ளவன் ஒவ்வொருவனின் வியர்வை, திமுகவில் இருக்கிற சீனியர்களின் வியர்வை தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதனால் இந்த விஷயத்தில் துரைமுருகன் சொல்வது தான் சரி. சும்மா உதயநிதி நீங்கள் மட்டும் என்ன சாதகம் செஞ்சீங்க? எத்தனை வருஷம் கட்சியில் இருந்தீங்க? சும்மா 2018 2019 5 வருஷத்தில் இதாகிடுவீங்க. அவன் எத்தனையோ வருஷம் இருந்தவொடனே வயசாகி போச்சுன்னு வெளில தள்ளிடுவீங்களா? அதனால் துரைமுருகன் சொல்வது இந்த விஷயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். வெறும் ஜூனியருங்கிற பேரில் அவர்களெல்லாம் புறந்தள்ளி விட முடியாது. அவர்கள் எடுக்கும் முயற்சிக்கு நாங்கள் ஆதரவை கொடுப்போம் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து உதயநிதி சம்பந்தமான விஷயந்தான். உதயநிதி மேலே ஒரு தயாரிப்பாளர் வழக்கு போட்டிருக்கார். நல்லா கேட்டுக்கோங்க. எப்போவுமே உதயநிதியை தாக்குறோம், ஸ்டாலினை தாக்குறோம்னு நினைக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை நாங்கள் சொல்லுவோம், அதில் நம்ம கருத்தை சொல்லுவோம். நீங்கள் அதை சிந்திக்கணும். எது ரைட்டு எது தப்புங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. நான் சொல்லுவேன் இது தப்பு, அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லிடுவேன். இப்போ துரைமுருகனை ஆதரித்து ஒன்றும் பேசலை. அது இது ரைட்டு இது தப்புன்னு சொல்லிட்டோம். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ உதயநிதி மேலே ஒரு தயாரிப்பாளர் ராமசுப்ரமணியங்கிறவர் வழக்கு போட்டிருக்காரு. என்ன வழக்கு போட்டிருக்காரு? அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. உதயநிதியை கதாநாயகனாக வச்சு ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படியும் 10 குறைஞ்சது 20-30 கோடி வரும். உதயநிதி எல்லாம் வச்சு எடுக்கிற 30 கோடி வரும். 30 கோடி அந்த தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கியிருப்பான். சினிமா துறையில் மட்டும் 5 வட்டி 10 வட்டி அதை வாங்கியிருப்பான். வீடு அடமானம் வச்சுருப்பான். சொத்துக்களை விற்றுருப்பான். அப்படி தான் ஒரு படம் எடுப்பான். தயாரிப்பாளனின் கஷ்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா தலைமுறை நடிகர்களுக்கு சுத்தமாக தெரியல. சுயநலமாக சிந்திக்கிறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை ஹீரோவும் சுயநலமாக சிந்திக்கிறான். ரஜினிகாந்த் மட்டும் ஒரு எக்ஸம்ஷன். நஷ்டம் வந்தால் அவர் பணத்தை திருப்பி கொடுப்பார். அவர் ஒருவர் தான் அதில் விதிவிலக்கு. மற்ற அத்தனை ஹீரோவும்
சுயநலவாதிகள் தான் சம்பாதிக்கிறதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அஜித்து கூட எப்படின்னு தெரியலை, ஆனால் ரஜினிகாந்த் அதில் பாராட்டுறோம், பணத்தை திருப்பி கொடுப்பாரு. மற்றவர்கள் பூரா சுயநலத்தில் இருப்பாங்க. இதில் ரொம்ப சுயநலம் இருக்கிறவர் உதயநிதி. ஒரு படத்துக்கு ஒப்பந்தம் பண்ணீங்களே 80% படத்தை முடிச்சுட்டாராம். எவ்வளோ பணம் வாங்கியிருப்பீங்க நீங்கள் நடிக்கிறதுக்கு? அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? 30,000 கோடி சம்பாதிக்கிற நீங்கள் மற்றவன் பாவம் உழைச்சி சம்பாதிச்சிருக்கான அந்த கஷ்டத்தை இது பண்ண வேணாமா? அவர் என்ன சொல்கிறாரு, நடித்து கொடுத்துக்கிட்டு இருந்தார். 80% முடிஞ்ச உடனே மாமன்னன்கிற படம் தான் என் கடைசி படம்னு விட்டுட்டு ஓடிட்டார் கட்சிக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது? 80% படத்தை முடித்து கோடிக்கணக்கான படம் முதலீடு செஞ்ச பணத்தை நான் எங்கேருந்து வாங்குறது அப்படின்னு வழக்கு போட்டிருக்காரு. வழக்குக்கு உதயநிதி என்ன பதில் சொல்கிறாரு, இந்த வழக்கை ரத்து செய்யுங்க. மனசாட்சிங்கிறது கொஞ்சம் கூட ஏன் தெரிய இருக்காதா? நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சா தான் அந்த பணத்தோட அருமை தெரியும். குறுக்கு வழியில் ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறதுனால பணத்தோட அருமை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் 80% இத்தனை கோடி செலவு பண்ணவனை ரத்து விட்டுன்னா அப்புறம் நடு ரோட்டில் விட போகிறீங்களா? 2 நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன், சினிமா சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால. பழைய கதைகள் நான் சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ ஒரு தயாரிப்பாளர் டி ராஜேந்திர வச்சு படம் எடுத்தார். குறிப்பிட்டு அவர் சொல்லிட்டார், அப்போ கம்மி 80 லட்சம், 80 லட்சத்தில் நீங்கள் எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு 80 லட்சம் கொடுத்துட்றேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பணத்தை 80 லட்சத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் படத்தை முடித்து எனக்கு கொடுத்துடணும். ஏன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு எல்லாமே அவர், கேமரா எல்லாம் 80 லட்சத்தை கொடுத்துட்டார். உறவை காத்த கிளிங்கிற படம். அவர் படம் எடுக்கிறாரு முடியலை. 80 லட்சம் முடிஞ்சு இன்னொரு 10 லட்சம் கொடுங்க, இன்னொரு 10 லட்சம் கொடுங்கன்னு போய்கிட்டே இருக்குது. அவர் பார்த்தாரு, படமும் முடிகிற மாதிரி இல்லை, பணம் போனால் பரவாயில்ல, படத்தையும் முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாருன்ன உடனே நேர நெகமம் கந்தசாமின்னு ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர்கிட்ட போய் அழுகிறாரு. எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கார், நீங்கள் அதிமுக எம்எல்ஏ, இந்த டி ராஜேந்தர் இப்படி பண்ணுறாரு, என்ன நடு ரோட்டில் விட்டார், 80 லட்சம் முடிஞ்சு 90 லட்சம் 1 கோடின்னு கொடுத்துட்டேன், வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், முடிக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே நீ வாப்பா கூடன்னு நெகமம் கந்தசாமி அந்த ப்ரொடியூசரை, தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு எம்ஜிஆர்கிட்ட போகிறார். எம்ஜிஆரை பார்த்தோன்னே காலில் விழுந்து அழுகிறார். எம்ஜிஆர் எப்போவுமே தயாரிப்பாளர்கள் கஷ்டத்தை பார்ப்பாங்க. ஒரு படம் அவருக்கு நஷ்டமாயிட்டா இன்னொரு படம் நடித்து கொடுப்பாங்க, பாவம் அவன் ரோட்டுக்கு போயிடுவான் அப்படின்ட்டு. இப்போ எம்ஜிஆருடைய இது கேட்டிங்கன்னா இதே மாதிரி உதயநிதியே சினிமாவில் உதயநிதி மாதிரி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு வந்தார். இப்போ இந்த உதயநிதி சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசியலுக்கு 80% முடித்தோன்னே போடான்ட்டு வந்துட்டார்ல. எம்ஜிஆர் அப்படி வரல. அவர் வரும்போது 2 படங்கள் அதே மாதிரி இதாக இருந்தது. அண்ணா என் தெய்வங்கிற படம், அந்த ப்ரொடியூசருக்கு பணத்தை கொடுத்துட்டார், என்னால் நடிக்க முடியலை, அரசியலுக்கு வந்துட்டேன், நஷ்டம் ஆகிட்டீங்க, நீங்கள் இதுவரை செலவான பணம் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு படம் நல்லதை நாடு கேட்கும்னு. ஸோ இந்த படத்துக்கெல்லாம் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லதை நாடு கேட்கும்க்கு பணத்தை கொடுத்துட்டாரு, மாற்றி சொல்லிட்டேன். அண்ணா அந்த இது இருக்க அது பாதி எடுத்தாச்சு, இது இல்லை. அப்போ பாக்கியராஜை கூப்பிட்டு நான் படத்தில் நடிச்சுக்கிட்டு பாதியில் விட்டுட்டேன், பாவம் அந்த தயாரிப்பாளர் கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செஞ்சுட்டார், அதனால் அவர் நஷ்டப்படக்கூடாது, இந்த கதையை வச்சு உன் கதையை சேர்த்து ஒரு படம் எடுத்து அவருக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுன உடனே பாக்கியராஜ் யோசித்து அந்த கதையை அப்படியே இதோடு இணைச்சி இவர் ஹீரோவாக வர்ற மாதிரி இணைச்சி ரகசிய போலீஸ்னு ஒரு படம் எடுத்து அது மிகப்பெரிய வெற்றி தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்தது. அப்போ அரசியலுக்கு வந்தாலும் தான் நடித்திருந்த சினிமாவில் தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு படத்தை நடித்து இல்லை மற்றவர்களை வைத்து நடிக்க வச்சு அந்த நஷ்டத்தை சரி செய்தார் எம்ஜிஆர். அதே மாதிரி தான் அந்த டி ராஜேந்தர் பஞ்சாயத்து வந்தது. வரும்போது நெகமம் கந்தசாமி கூட்டிகிட்டு வந்து ப்ரொடியூசர் அழுகிறாரு, 90 லட்சம் 1 கோடி வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணலைன்னு ஒன்று டி ராஜேந்திரை கூப்பிட விட்டுட்டு அவர் கேட்ட கேள்வி, அவர்கிட்ட 1 கோடிக்கு மேலே பணம் வாங்கியிருக்க, முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்க, தயாரிப்பாளர் கஷ்டம் உனக்கு தெரிய வேணாமா, உன் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை நடிகர் வேறு, அவங்களுடைய கண்ணீரில் நீ இருந்தனா எப்படி உருப்படுவேன்னு பிடிச்ச திட்டுறார். அப்போ டி ராஜேந்தர் இளம் வயது துள்ளுனார். அடி அங்கே அடி விழுந்த அடி சாதாரண அடி இல்லை, தப்பு செஞ்சால் உதப்பார். அடித்து விழுந்து ஓடி செவரையில் குதித்து கருணாநிதி வீட்டு வாசலில் விழுந்தார். கருணாநிதி நல்ல மனிதராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், அவங்க ஜீனே அப்படி தான். ஒருத்தரை பாவம் நடிக்கிறதுக்கு 1 கோடி வாங்கிட்டு படத்தை முடிச்சு கொடுக்காமல் இருக்க, ஒன்று உதைக்காமல் என்ன செய்வாங்க, போய் நடிச்சு கொடுன்னு சொல்லியிருக்கணும். மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தார். அன்றைக்கி கருணாநிதி பண்ண நான் பார்த்துக்கிறேன்னு கட்டி இணைச்சி திமுகவில் இணைத்தார். அப்போ அவருடைய புத்தி பேரனுக்கு வந்துருச்சு.
80% படம் முடிச்சோடனே இப்போ அவன் என்ன ஆவான்? நம்ம 30,000 கோடி வச்சுருக்கோம், அவன் ரோட்டில் நிற்பான்னு நினைக்கலையே. திருப்பி அவர்கள் மேலே வழக்கை ரத்து செய்யுங்கள்னு சொல்லுகிறார் உதயநிதி. பாவத்தின் சம்பளத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் உதயநிதி, உங்கள் அப்பா ஸ்டாலின். தயவு செய்து சொல்கிறேன், மனசாட்சியுடன் நடந்து கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தின் சாபம் உங்கள் அழிவுக்கு வழிவகுக்கும். அதனால் உதயநிதி, ஒன்று அந்த மீதம் இருக்கிற 20% நடித்து கொடுங்கள், இல்லைன்னா அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யுங்கள். அப்படிங்கிறது தான் உதயநிதிக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். அடுத்தது பிஜேபி அதிமுக மீண்டும் கூட்டணின்னு எஸ் ராஜா ஒரு முயற்சி எடுக்கிறார். அது நல்ல முயற்சி. அண்ணாமலை தான் அரசியல் ஒன்றுமே தெரியாமல் அதிமுகவோட சண்டை போட்டு தனியாக நிற்பேன்னு மறுபடியும் ஸ்டாலினை முதலமைச்சராக வருவதற்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு மறைமுகமாக. அதனால் இப்போ எச் ராஜாவை போட்டோன்னே இல்லை கூட்டணி சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழு தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசி அமித்ஷாட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கார். இது எந்த அளவுக்கு கூட போகுதுங்கிறது தெரியலை. ஆனால் நான் என்ன சொல்லிடுறேன், நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், பிஜேபி அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து அதான் அந்த ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும், அதை செய்யுங்கள்னு நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் பிஜேபிக்கு சில நிபந்தனைகளை போடுறேன். அதிமுகவை சொல்கிறேன், பிஜேபி சேருங்கன்னு ஒன்றும் சேர்ந்துடாதீங்க, சில நிபந்தனைகளை வாங்கிட்டு சேருங்க. ஏன்னா இந்த பிஜேபி 2 பக்கமும் நடிக்கிற ஆளுங்க. டிஎம்கேவோட பி டீம் கூட்டணி மட்டும் இங்கே சேர்ந்துக்குவான், எல்லா உதவியும் அங்கே செய்வான். அதனால் பிஜேபி அதிமுகவில் கூட்டணி சேரணும்னா அதிமுகக்காரங்க நீங்கள் நிபந்தனைகள் விதிக்கணும். ஃபஸ்ட்டு, கனிமொழிக்கு அமித்ஷா எந்த சலுகையும் பண்ணக்கூடாது. கனிமொழி சொல்கிற எதையும் கேட்டு செய்யக்கூடாது, அதுதான் முதல் கண்டிஷன். அடுத்து அவங்களுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய எல் முருகன் திருமாவளவனோட ஜாதி ரீதியாக தொடர்பு வச்சுருக்காரு. திருமாவளவனுடைய ஜாதி ரீதியாக இருக்கிற ஆளுங்களை கட்சி விட்டு தூக்குங்க. அவர்கள் எந்த உதவியும் செய்யக்கூடாது. அமித்ஷாவும் இந்த உங்களுக்கு எல் முருகனும் தான் அந்த கட்சியை குட்டிச்சவராக்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் முதல் கண்டிஷன் போடணும், திமுகவோட தொடர்பு வைக்கக்கூடாது, திமுகவுக்கு சலுகைகள் கொடுக்கக்கூடாது, சமாதிக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு கலைஞர் ஐயானு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லக்கூடாது, நாணயத்தை கொடுத்ததே தப்பு, இனி இந்த இதெல்லாம் பாரத் ரத்னாலாம் கருணாநிதிக்கு கொடுக்கக்கூடாது. இந்த 80 அடி சிலைக்கெல்லாம் எவ்வளவு சலுகைகள் பண்ணீங்கிறத பசுமை தீர்ப்பாயமே சொல்லிட்டாங்க. அதாவது நீங்களே இதை பார்த்துக்கங்க, சுற்றுப்புற சூழ்நிலை இதெல்லாம் திமுகவின் பி டீமாங்க செயல்பட்டுக்கிட்டு திமுகவுக்கு அந்த 22 எம்பிக்காக எல்லா சலுகையும் செஞ்சு கொடுத்துட்டு இங்கே மாநிலத்தில் வந்துக்கிட்டு இவங்களோட கூட்டணி சேர்றேன் அதிமுகவுடன் ஊரை ஏமாற்றக்கூடாது. பாஜக உருப்படாமல் போயிடும். நீங்கள் இந்த நிலைமையில் போட்டிங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் தலையை தூக்காது. நீங்கள் 2 பாம்புக்கு தலையும் எலிக்கு வாழும் காமிக்கிற மாதிரி நீங்கள் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி நம்புவாங்க? இந்த உறுதிமொழியெல்லாம் கொடுத்தால் மட்டுமே, ஏன்னா அடுத்த பாரத் ரத்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. பாஜக என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த 22 எம்பிக்கு கருணாநிதிக்கு பாரத் ரத்னான்னு கூட கொடுத்துருவாங்க. நேதாஜிக்கு இன்னும் கொடுக்கல. கருணாநிதி மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதை விட நம்பிக்கை துறவங்க நீங்கள் இந்தியாவுக்கு செய்கிறது எதுவும் இல்லை. அதை செய்யாமல் இருக்கணும். இவ்வளவு கண்டிஷனும் கேட்டுட்டு தான் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு ஒத்துக்கங்க. ஏன்னா எடப்பாடி இருக்கிற நிலமத்தில் ரோட்டில் போகிறவன் வரவன் யார் வந்தாலும் கூட்டணி. ஜெகனா வாப்பா உனக்கு 2 சீட்டு, சவுக்கு சங்கராவா உனக்கு ரசிகர் மன்றம் வச்சிடறேன், நானே தலைவராக இருந்து பண்ணுறேன்னு காலில் விழுந்து அவங்களுக்கு 18 கோடி கொடுத்ததா சொல்கிறாங்க. அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. 18 கோடி கொடுத்தாராம். சவுக்கு சங்கருக்கு 10 கோடி அட்வான்ஸ் கொடுத்துட்டு 8 கோடி தரேன்னாராம். அப்போ எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார்? மண்டேவும் இது இருந்திருந்தால் சவுக்கு சங்கர் மாதிரியாலே என் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறத வச்சு என்ன பண்ண முடியும்? அப்படி போய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் எடப்பாடி எதுக்கு ரெடி? இப்போ திருமாவளவன் காலில் போய் விழுந்துக்கிட்டு இருக்காரு. நீ எத்தனை சீட்டு வேணுனாலும் திருமாவளவனுக்கு 3% மேலே ஓட்டே கிடையாது. ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காலில் போய் விழுந்து கொண்டு இருக்கிறார் இவர். அதனால் இதெல்லாம் ஒழுங்காக கேட்டுட்டு பாஜகட்ட செய்கிறாங்க. முக்கியமானது, நாட்டையே குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு பாஜக. இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வராரு ஒரு கூட்டத்தில், ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு, அவர் பேசுகிறாரு பேச்சு, அந்த வீடியோ கேளுங்க. எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வரப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஸ்வீட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சிருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சிருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. நான் பல கிளையண்ட்டுகளை பார்த்துட்டேன். அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஜிஎஸ்டியில் பண்ண. நீங்கள் பாருங்கள், புற்றுநோய் மருந்து வாங்குகிறான்.
அவனே சாகிற ஸ்டேஜில் அவனுக்கு போய் 12% ஜிஎஸ்டி போடுறீங்களே, நீங்கள்லாம் இதயம் உள்ளவர்களா? நிர்மலா சீதாராமனை ஒரு எளிமையாக இருக்காருங்கிறதுக்காக நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் இதயங்கிறதே இல்லையா உங்களுக்கு? மற்றவர்கள்லாம் மனிதர்கள் இல்லையா? புற்றுநோய் வாங்குகிற மருந்துக்கு போய் 12%. இப்போ பெருமையாக அதை 5% குறைத்து விட்டோம். அவர் கேட்குறாரு, எங்கள் ஸ்வீட்டுக்கு இப்போ ஸ்வீட்டுக்கு 5%ங்கிறீங்க, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டிங்கிறீங்க. நாங்கள்லாம் எப்படி நடத்துறதுன்னு கேட்குறாங்க. பல கம்பெனிகள் மூடிட்டாங்க. இந்த பாவம் பாஜகவை சும்மா விடாது. ஆளை தெரியலையா, விட்டுட்டு போங்க, மற்றவங்க ஆளுவான். காங்கிரஸ்காரன் ஆண்டாளை ஊழல் பண்ணுவான், ஆனால் மக்களை இப்படி வதைத்ததில்லை. ஜிஎஸ்டியில் வச்சுக்கிட்டு இப்படியா கொள்ளையடிக்கக்கூடிய அரசாங்கத்தை இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். இது டேக்ஸ் கான்செப்டே தெரியல. அவங்கெல்லாம் சிஏ படித்தேங்கிறாங்க, டேக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரியலைன்னு நான் சொல்கிறேன். ஒருவனுக்கு லாபம் வரும்போது தான் அவனுக்கு நீங்கள் வழி போடணும். ஒருவன் பயனாளியாக இருந்தால் வழி போடணும். போய் 2 வீலரை போய் சர்வீஸ் கொடுத்து வாங்கிட்டு வரான், அவனுக்கு போய் ஜிஎஸ்டி. அவனுக்கு என்ன பயன்? அவன் வண்டி அவன் ஒரு லட்சம் போட்டு வாங்கியிருக்கான், அதை சர்வீஸ் பண்ணுறான். என்ன பயன் அவனுக்கு? மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் போடுவது தான் வரியா? போய் சிஏ கான்செப்டே போய் நிர்மலா சீதாராமன் படித்து பாருங்கள், சிஏ போய் படித்து பாருங்கள். டேக்ஸுங்கிறது என்ன? இப்படி போட்டு உன்னுக்கு நின்றால் வரி, நடந்தால் வரி, பேசினால் வரி. இந்த மாதிரி வெள்ளைக்காரனை பார்த்து இவன் கேட்ட மாதிரி, கட்டபொம்மன் கேட்ட மாதிரி இப்படியா வரி விதிப்பீங்க? வெள்ளைக்காரர்களை விட மோசமானவர்கள் நீங்கள் அப்படிங்கிறத பாஜக நிரூபிச்சுட்டு வரீங்க. அதைத்தான் இந்த ஓட்டல் அதிபர் கேட்காத கேள்வி கேட்குறேன். அதனால் இந்த ஜிஎஸ்டியை மனிதாபிமானத்துடன் இது பண்ணணும். நிறைய விஷயம் 28% ஒரு வரி வாங்கலாமா? நீங்கள் உருப்படுவீங்களா? பாஜக 28% பெரிய பணக்காரனுக்கு வரி விதிச்சா பரவாயில்ல, சாதாரண ஏழைகளுக்கு கூட. இப்போ ஜிபேக்கு 2000 ரூபாய்க்கு மேலே ஜிபேயில் அவன் இன்னொருத்தனுக்கு பணம் கொடுக்குறான். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வரி? ஜிபேயில் வெளிநாட்டுக்காரன் வரி இல்லாமல் நமக்கு சும்மா கொடுக்குறான், உங்களுக்கு வயிறு எரியுது, விட்டுட்டானே. அப்போ அந்த 2000 3000 போடுறவன்லாம் யார்? சாதாரண தான் இப்போ போடுவோம். அவன்கிட்டையும் போய் பிடுங்கணுமா? இப்போ இந்த இதுக்கு கொண்டு வர போகிறாங்களா? அது என்ன, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் 2000 இதுகளில் மேடம் 18% நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா 2000க்கு மேலே. முன்னாடி பெட்ரோல் போடுவோம், 2000 ரூபா போட்டிங்கன்னா 2% தான் வாங்குவான். யார்? கிரெடிட் கார்டு கம்பெனியை. இவன் 18%ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுடைய சாபம் உங்களுக்கு சும்மா விடாது. 304 சீட்டு சேர்ந்து 240 சீட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் திருந்தவில்லை. அடுத்தது 40 சீட்டு கூட வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் நீங்கள் செய்யக்கூடிய கொடுமைகள். அந்த ஹோட்டல்காரர் பேசுகிறது இதே மாதிரி பல பேர் புலம்புறதை நான் காதால் கேட்டிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் மூடிட்டு போயிட்டாங்க. அவன் வேலை வாய்ப்பு போச்சு, அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. நாட்டில் உட்காந்து நீ வரியோ கூட என்னென்ன வெள்ளைக்காரர்களா? நீங்கள் கொள்ளைக்காரர்களா? இல்லை வெள்ளைக்காரன்னு நினைப்பா? நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு காங்கிரஸே பரவாயில்ல இந்த விஷயத்தில், வரி விஷயத்தில். பிஜேபி படுமோசம். இந்த விஷயத்தில் அதிமுக பிஜேபியுடைய இந்த விதம் ஒரு அவங்ககிட்ட ஒரு அஷூரன்ஸ் வேணும். ஜிஎஸ்டியில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வோம். அது இல்லாமல் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கூட்டணி சேர்ந்தாலும் பண்ண கவுருதான் உறுதி அப்படிங்கிற கருத்தை அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தமாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அது இந்த மகாவிஷ்ணுவுக்கு மகாவிஷ்ணுன்னு அவரே பேர் வச்சுக்கிட்டார். விஷ்ணு தான் சொல்லணும். ஏன்னா மகாவிஷ்ணுங்கிறது இறைவனுக்கு வைக்கக்கூடிய ஒரு பேர், இறைவனை கூப்பிடக்கூடிய ஒரு பேர் விஷ்ணு. அவருக்கு 3 நாள் போலீஸ் காவல் கொடுத்துருக்காங்க. நான் கூட என்ன செய்ய, எதுக்கு 3 நாள்? ஆனால் விஷ்ணு என்ன சொல்லிட்டாரு கோர்ட்டில், ஏன்னா தாராளமாக போலீஸ் காவல் கொடுங்க. இந்த போலீஸ் காவலுக்கு ஏன் ஒத்துக்கிறாங்க தெரியுமா? இவங்களே போலீஸ் காவல் இல்லாமல் ஜெயிலில் இருக்கணும்னா அங்கே கொடுமை. ஒரு செல்லில் 4 பேரோட போட்டு அடைப்பான், ஃபேன் இருக்காது, ஒழுங்காக சாப்பாடு இருக்காது. போலீஸ் காவல்னு வச்சுட்டா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. அவங்க நல்ல சாப்பாடு, பிரியாணி வேணுமா சார் அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா சார் வாங்கி கொடுப்பாங்க. பேசுகிறது தான் கரடு முரடாக பேசுவாங்க, ஃபேன் எல்லாம் இருக்கும், நல்லா தூங்கலாம். அதனால் 3 நாள்னு அவர் விஷ்ணுவே சொல்லிட்டாரு, நான் அங்கே கஸ்டடி கொடுங்கன்ட்டார். வக்கீலெல்லாம் சொல்லிட்டாரு, நீங்கள் யாரும் வேணாம் நானே பேசிக்கிறேன். இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஏதோ நான் படித்ததை மனசில் வந்ததை சொன்னேன். அதுக்கு போட்டு என்ன போட்டு வெளிநாட்டு சதிகளுக்கா என்னென்னத்தையோ கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் வச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு எழுப்பியிருக்காங்க. எவ்வளோ கொழுப்பு பாருங்கள். இன்ஸ்பெக்டரு உங்கள் ஆசிரமம் இருக்குல்ல, அங்கே போகணும். எத்தனை மணிக்கு? நைட்டு 2 மணிக்கு. இவங்களுக்கு தான் வேலை கிடையாது, அவனுக்குமா வேலை கிடையாது. தூங்குறதுக்கு காலையிலேயே 8 மணிக்கு கூட்டிகிட்டு போங்க.
மனிதன் இயக்கம் வர்றது 6 மணிலேருந்து நைட்டு வர்றது தானே 2 மணிக்கு. இப்படி தான் இந்த ஒரு முன்னாள் மந்திரி ஜெயக்குமாரை கூட்டிகிட்டு கைது பண்ணுறோம்னு கூட்டிகிட்டு நைட்டு 2 மணி வரை வண்டியில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க போலீஸ். அப்புறம் 2 மணிக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இது கேவலமான ஒரு விஷயம். பல விஷயத்தில் இப்போ காவல்துறையின் மானம் மரியாதை அத்தனையும் போயிட்டு இருக்குது திமுக ஆட்சியில். அது அவங்க சொல்லி செய்கிறாங்களா, இவங்க சொல்லி 2 மணிக்கு எழுப்பிக்கிட்டு ஆசிரமத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னத்தை கிடைக்க போகுது உங்களுக்கு? ஒரு அளவும் கிடைக்காது. பெரிய இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை புலின்னு சொல்லிக்கிறேன். வெக்கமாக இருக்குது. நாங்கள் இருக்கும்போது பார்த்த அதிகாரிகள்லாம் இப்படி பண்ணாங்க, இப்படி அரசியல்வாதி பேச்சை கேட்டுக்கிட்டு ஜாழா போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கேவலத்திலும் கேவலம் அப்படிங்கிற விஷயத்த அவர் விஷ்ணுவுடைய வழக்கில் நம்முடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விஜயுடைய மாநாடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. அவர் நடத்திக்கிற மாட்டார், அவருக்கும் ஒன்றும் தெரியல, அவருடைய அட்வைசருக்கும் ஒன்றும் தெரியல. ரியல் எஸ்டேட் புரோக்கர் புஷி ஆனந்துடைய அறிவுரை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். கதையே ரஜினிகாந்துக்கு ஏற்பட்ட கதி தான். கட்சி வேணாம் ஒன்று வேணாம் சினிமாவுக்கு போகிறேன்னு திருப்பி போக போகிறீங்க வச்சுக்கிட்டு எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அதனால தான் அங்கே ஒத்தி வச்சிடலான்னு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டார். அதுதான் விஜயுடைய அரசியல் இது பூஜ்ஜியமாயிரும் வெகு விரைவில். உங்களுக்கு என்ன ஒரு மாநாட்டையே நடத்த தெரியல. ஒன்றும் சொந்த அறிவு இருக்கணும், சுய அறிவு இல்லை. நம்ம வாடகை அறிவை வாங்கிக்கணும். அந்த பிரசாந்த் கிஷோரை 300 கோடி கொடுத்து வாங்குறாருல்ல ஒரு ஸ்டாலின், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள வச்சு பண்ணிக்கலாம்னு அது மாதிரி யாச்சும் பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணலை, மாநாட்டை தள்ளி போட்டீங்க. இதில் இவர் மாநாட்டுக்கு உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க. திருமாவளவன் இந்த 3% வச்சுக்கிட்டு என்ன ஆட்டுறாரு, அதுதான் அரசியல். 3% வச்சுக்கிட்டு பயமுறுத்தணும். எடப்பாடியெல்லாம் கை நடிக்கும், ரெடியாக இருக்கேன். நீங்கள் கூப்பிடலனாலும் பரவாயில்ல, என்னை கழுத்து பிடிச்சி தள்ளாமல் இருந்தால் சரி, நான் வந்து நிற்கிறேன், முதல் ஆளாக நான் தான் நிற்பேங்கிறாரு 3%க்கு. அதனால் அதுக்கு இவர் இப்போ பரவாயில்ல, விஜயகாந்த் கட்சியாச்சும் பரவாயில்ல. இல்லை, அவங்க எங்களுக்கு அழைப்பு விடுத்தால் பரிசீலனை செய்கிறோங்கிறாங்க. அது கூட எடப்பாடிக்கு இது ரெடியாக ஆலோசிச்சிருக்காரு. இவர் இது வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, லட்சக்கணக்கான பேர் வருவாங்கன்ட்டார். மூச்சை விடல திமுக, உடனே அனுமதி. அப்புறம் பெண்கள்லாம் யூனிஃபார்மில் வரணுமா, நீளம் அப்புறம் இது சிவப்பு கலர் யூனிஃபார்ம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இது இல்லை, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 200 பெண்கள் வரணுமா யூனிஃபார்ம் யார் வாங்குவா? இந்த முறை நான் ஒரு யூனிஃபார்ம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய நீளம் சிவப்பு, கொடி வண்ணத்திலேயே முழு நீளம், சிவப்பு பார்டர், சிவப்பு முந்தானி, சிவப்பு ரவிக்கை தலைமையிலிருந்து கொஞ்சம் பிரிண்ட் பண்றோம், காசு கொடுத்து அடிக்கிறோம். அது கொஞ்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 200-300 மாதிரி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். மக்கள் நல கூட்டணின்னு 2016 திருமா வைகோ கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து 1200 கோடி வந்ததாக சொல்லப்பட்டதை சசிகலாட்ட இருந்து அதை பங்கு போட்டாங்கல்ல, அதை பூரா வெளியில் வட்டிக்கு விட்டுருக்காங்க. அதுலேருந்து பணம் வருது. யூனிஃபார்ம் என்ன லட்சக்கணக்கான பேர் கொஞ்சம் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. இந்த யூனிஃபார்மாக எல்லாம் வச்சுருக்காராம். ஆனால் இவ்வளவும் செய்வாராம், எதிர்ப்பாராம். ஆனால் திமுக கூட்டணி விட்டு வெளியில் வர மாட்டாராம். அதை நடத்துகிறவங்க அவங்க தான். ஆனால் அவங்க கூட்டணி விட்டு வெளியில் வர மாட்டேன், ஆனால் மாநாடுன்னு நடத்துவேன், எதிர்ப்புன்னு நடத்துவேன், எங்கள் கட்சி உங்களை கூட்டிகிட்டு வரணும். எத்தனை பேர் வாடகைக்கு தான் முடிச்சு கூட்டிகிட்டு வரணும், யூனிஃபார்ம் போட்டு 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்து. அதனால் எங்களுடைய ஆசை, ஒரு எலெக்ஷன்லையாச்சும் திருமாவளவனை தனியாக போட்டி போட வைங்க. அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுகிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே அவரை ரைட்டு நீங்களும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத இது பண்ணலாம். இந்த திராவிட கட்சிகள் இந்த ஓட்டுக்காக 3% 4% ஓட்டுக்காக காலில் விழுந்து எல்லாரையும் பெரிய ஆளாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாநாடு, இரட்டை வேடம், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் திருமாவளவனுக்கு இது இருந்தால் முதல்ல ஒன்று சொல்கிறேன், உங்கள் கட்சிக்காரனா குடிக்காதன்னு சொல்லுங்கள், மாநாடுலாம் அப்புறம் நடத்தலாம். உங்கள் இப்போ கட்சிக்காரன் பேச்சு கேட்குறாங்கல்ல, யூனிஃபார்ம் போடுங்கிறீங்கல்ல, பெண்களுக்கு நீல நிறம் சிவப்புக்கு இது போடணுங்கிறீங்கல்ல, கேட்குறாங்கல்ல, நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அவன் தைச்சிட்டு வரான், கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும் என்னுடைய கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் குடிப்பதை நிறுத்தணும் சொல்லுங்கள். அவங்கள வழி நடத்தி காமிங்க. நீங்கள் உங்கள் கட்சி தொண்டரையிலே வழி நடத்தாமல் ஊருக்கு உபதேசம் மாதிரி வேணாடு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கிறது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நடிப்பு அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறார், யார், நம்ம முத்துசாமி, இந்த டாஸ்மாக் மந்திரி, அவர் என்ன சொல்கிறார், இவருக்கு விருப்பமே இல்லையா, ஸ்டாலினுக்கு இதெல்லாம் மதுக்கடையில் நடத்த விருப்பமே இல்லை, படிப்படியாக நாங்கள் குறைச்சிடணும்,
அந்த பக்கம் வந்துக்கிட்டு விற்பனையை அதிகரிக்கணும்னு சொல்லி இதை நிர்ணயிக்கிறது இலக்கு. விற்பனை கம்மியாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை முனுசாமி. இந்த பக்கம் 6 மணிக்கே கடிதம் இருக்கணும். உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும், காலையில் வேலை போகிறோம் பார்க்குறோம் அப்படின்னு அந்த பக்கம். இப்போ இன்றைக்கி புதுசாக படிப்படியாக குறைப்பேன். படிப்படியாக குறைச்சா உங்கள் ஸ்டாலின் விட்டுருவாரா? படிப்படியாக குறைஞ்சா ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா கிடைக்கிற வருமானம் போயிருமே. படிப்படியாக குறைச்சா ஒரு டாஸ்மாக் கடைக்கு 60,000 கொடுக்குற வருமானம் போயிருமே. படிப்படியாக குறைச்சா பினாமி பேரில் இப்போ இது நடத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, பினாமி பேரில் பார் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, அதிலிருந்து வர்ற கோடிக்கணக்கான பணம் போயிருமே. படிப்படியாக குறைச்சா, படிப்படியாக நீங்கள் குறைச்சிங்கன்னா மதுவை உங்கள் இவர் ஜெகத்ரட்சகன் விடுவாரா? அவர் சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான பணம் போயிடும். இவங்க கனிமொழி கோடிக்கணக்கான பணம் போயிடும். டிஆர் பாலு கோடிக்கணக்கான பணம் போயிடும். யார்கிட்ட நடிக்கிறீங்க? எல்லாம் சாராய முதலாளிகள் எல்லாம் உங்கள் கட்சியைச் சேர்ந்த பெரிய தலைவர்கள் சாராயத்தை வச்சுக்கிட்டு பாட்டிலுக்கு இவ்வளவு, கடைக்கு இவ்வளவு, பாருக்கு இவ்வளவுன்னு சொல்லி மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் தலைவர் ஸ்டாலின். ஆனால் அவர் விரும்புகிறாராம், இனிமேல் இதை வந்துக்கிட்டு மூடிடலாம், படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலை. இந்த மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையை முத்துசாமி மாதிரி ஒரு பொறுப்புள்ள தலைவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.